அனைவருக்கும் வணக்கம். கோகி நியூஸ் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, திருநாகேஸ்வரத்தில் உள்ள ராகு கோவிலில் ராகுவிற்கு பாலாபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த ராகுவின் திருவுருவச்சிலை நீல நிறமாக மாறும் அப்படிங்கிறது ஊரறிந்த ஒன்று. அதே போல் ஒரு அம்மன் அதிசயம் செய்யும் தலமும் ஒன்று உண்டு. அது எங்க அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்கலாங்க. ஆனா ராகுக்கு ஒரு ஸ்தலம், கேதுவுக்கு ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்ற காலங்கள் போய் ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரே இடத்துல பரிகாரம் உண்டு என்று சொன்னால் அது இங்குதாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ என்னன்னு தெரியலங்க. ஆனா ஒரு அம்மன் பாலபிஷேகம் செய்யும் பொழுது நீல நிறமாக மாறும் காட்சியை தத்ரூபமாக நாம் இங்கு காணலாம். அப்படி என்ன ஸ்தலங்க, அது என்ன அம்மன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொஞ்சம் பொறுங்க, விரிவா எடுத்து சொல்றேன். ஒரு அம்மன் சக்தி வாய்ந்த பெண் தெய்வம் 7 கன்னிமார்களுடன் காவல் தெய்வம் கருப்பண்ணனுடன் வீட்டிருக்கக்கூடிய ஸ்தலம்தான் ஆண்டிப்பட்டியிலிருந்து தேனி செல்லும் பாதையில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாகம்மாள் திருக்கோவில். இந்த நாகம்மாள் திருக்கோவில்ல முதல்ல சப்த கன்னியருக்கும் பூஜை நடக்குதுங்க. சப்த கன்னியருக்கு பூஜை நடந்து முடிச்ச கையோட உள்ள நாகம்மாளுக்கு அபிஷேகம் ஆராதனைகளை ஆரம்பிக்கிறார்கள். அபிஷேகம் ஆராதனைகள்னா என்னங்க, உங்களுக்கு தெரியுங்க. அனுதினமும் எல்லா தெய்வங்களுக்கும் நடக்கக்கூடிய எல்லா விதமான அபிஷேகங்களும் அம்மனுக்கு உண்டு. மஞ்சள் அபிஷேகம், பச்சரிசி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் எல்லாங்க. எல்லா அபிஷேகங்களையும் அம்மனை கண்டு ரசிச்சதுக்கு அப்புறமா தான் கடைசியா தாங்க இந்த அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யறாங்க. கடைசியா ஏன் பாலாபிஷேகம் செய்யறாங்க? ஆமாங்க, கடைசியா பாலாபிஷேகம் செய்யும் போதுதான் அந்த தத்ரூபமான காட்சியை நாம காண முடியுதுங்க. அந்த தத்ரூபமான காட்சியில அந்த அம்மனுடைய அந்த திருவாய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை காணலாம். அப்படி ஒரு தேஜஸ் அந்த அம்மனுக்கு உண்டு. 11 வாரங்கள் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பாலபிஷேகம் நடக்குதுங்க. இந்த அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு 11 வாரங்களும் பாலபிஷேகம் செய்து முடித்து 11வது வாரம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைத்து அம்மனை வழிபட்டு வந்தால் தங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தோஷங்கள், அதாவது ஒரே ஸ்தலம் 2 பரிகாரங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தலம் இது. அதாவது ராகுவினுடைய தோஷமும் கேதுவினுடைய தோஷமும் ஒரு சேர நீங்கி வாழ்வில் எல்லா மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பெறலாங்க. இது 100க்கு 100% உண்மையான செய்தி. நீங்கள் கண்கூடாக அம்மனின் திருவுருவச்சிலை நீல நிறமாக மாறுவதை காணலாம். பாலாபிஷேகம் தானேங்க பண்றோம், எப்பயும் போல அம்மன் செல்லதாங்க, நாகம்மா செல்லதானங்க. அப்படி என்னங்க இதுல விசேஷம்? அதுதாங்க விசேஷம். நீல நிறமாக அம்மனுடைய திருவுருவச்சிலை மாறுவதை கண்கூடாக நீங்கள் காணலாம். உங்களுடைய ராகு கேது தோஷங்கள் நீங்கி வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.